அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மகாதாயி ரிவர் டிஸ்பியூட் இஸ் பிட்வீன் விச் டூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மகாதாயி ரிவர் டிஸ்பியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மகாதாயி ரிவர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது கர்நாடகாவுக்கும் கோவாக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சரிங்களா? கர்நாடகாவுக்கும் கோவாக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த மகாதாயி ரிவர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது. ரீசெண்டா இந்த வாட்டர் ஷேரிங் அதுல இருந்த பிரச்சனையா இருந்துச்சு. இந்த மகாதாயி ரிவர் டிஸ்பியூட் எங்க ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அரேபியன் சீல ட்ரெயின் ஆகுது. சரிங்களா? ஸோ அரேபியன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சாரி, ஐ மீன் அரேபியன் சீல தான் ட்ரெயின் ஆகுது. அடுத்தது, who among the following has developed an indigenous high pressure nanoporous multilayered polymeric membrane for seawater desalination அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ seawater desalinationக்காக ஒரு பாலிமெரிக் மெம்பரேனை யார் உருவாக்கியிருக்காங்க? ஆக்சுவலி இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீ வாட்டர்ல இருந்து கம்ப்ளீட்டா சால்ட் கண்டென்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, இம்பியூரிட்டீஸை ரிமூவ் பண்ணி, நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்றது தான் அந்த சீ வாட்டர் டீசாலினேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அந்த இம்பியூரிட்டீஸை வந்து ரிமூவ் பண்றதுக்காக நமக்கு நெறைய மெம்பரேன வச்சு டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல இன்னோவேட்டிவா பாலிமெரிக் மெம்பரேன வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த பாலிமெரிக் மெம்பரேன் அப்படிங்கிறது நானோ போரஸா இருக்கு. அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லா இம்பியூரிட்டீஸயுமே ஃபில்டர் பண்ணிட்டு பியூர் வாட்டர் மட்டும் தான் நமக்கு வெளிய அனுப்பும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிய யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஆர்டிஓ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டிஆர்டிஓ அந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு இன்னோவேஷன் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு. அரவுண்ட் 500 ஹவர்ஸ் ஆஃப் டெஸ்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் 500 ஹவர்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா தான் இதனுடைய யூசேஜ் வந்து இதனுடைய எஃபிஷியன்சி நமக்கு 100% தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிஸ்டமை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா டிஆர்டிஓ. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சந்திராயன் 5 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஸ்ரோ ஹேஸ் பார்ட்னர்ட் வித் ஜாக்ஸா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ கரெக்ட் தான். H3 24L is the launch vehicle for the mission. கரெக்ட் தான். இஸ்ரோ will prepare lunar lander while JAXA will prepare lunar rover ன்னு குடுத்திருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஸோ சந்திராயன் 5க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சந்திராயன் 4 பத்தி பார்த்தோம்னா, மூனுக்கு போய் எர்த்தோட ஐ மீன் மூனோட சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு எர்த்துக்கே வர்றது தான் சந்திராயன் 4. சந்திராயன் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மூன பத்தின ஸ்டடி பண்றது, லூனார் வாட்டர பத்தி ஸ்டடி பண்றதுக்காக நம்ம ஜப்பானோட சேர்ந்து தான் இந்த சந்திராயன் 5 வந்து பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதோட லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H324L அப்படிங்கிறது இதோட லான்ச் வெஹிக்கிள். விச் மீன்ஸ் நம்ம ஜப்பான்ல இருந்து தான் இந்த ஒரு சந்திராயன் 5 லான்ச் பண்ண போறோம். இந்தியால இருந்து லான்ச் பண்ணல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல இருந்து தான் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் அபிஷியல் ஸ்டாண்ட். சரியா? அடுத்தது, இந்த சந்திராயன் 5க்காக இஸ்ரோ என்ன பண்ணும் அப்படின்னா, லூனார் லேண்டர வந்து பிரிப்பேர் பண்ணுவாங்க. ஜாக்ஸா வந்து லூனார் ரோவர வந்து டெவலப் பண்ணுவாங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், 11th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் இன் போலீஸ் ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க நடந்திருக்கும் அப்படின்னா, சென்னையில நடந்திருக்கு. சரியா? அடுத்தது, which state was the highest contributor to India's GST revenue in financial year 25 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2024-25ல ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு ஜிஎஸ்டி யார் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், குஜராத் வந்து செகண்ட், அண்ட் தென் கர்நாடகா வந்து தேர்ட். சரிங்களா? ஸோ 1, 2, 3 அப்படிங்கிற இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் கர்நாடகா. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.